காக்கும் பணியாளர்களாகும். கடவுளின் பெயரால் மக்களுக்கு செய்தி அறிவித்தவர்கள் இறைவாக்கினர். இவர்கள் மக்களையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து பேசினார்கள். தம் தீய நடத்தையை விட்டுவிட்டு கடவுளை நோக்கி திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். மேலும் இறைவாக்கினர்கள் மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கும் என்பதையும் அறிவித்தார்கள். ஆனால் உண்மையான மனமாற்றம் நிகழாவிட்டால் மக்கள் அழிந்தொழிவார்கள் என்னும் செய்தியையும் இறைவாக்கினர் அறிவித்தார்கள். மக்களுக்கு பிடிக்காத உண்மைகளையும் கசப்பான யதார்த்தங்களையும் இறைவாக்கினர் துணிந்து அறிவித்ததால் அவர்களிடையே உயிருக்கே ஆபத்து ஏற்பட்ட நேரங்களும் உண்டு. இயேசு இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று கூறிய சொற்கள் அவருடைய வாழ்க்கையில் உண்மையாகின. இயேசு புரிந்த அரும் செயல்களை கண்டு அவர் அறிவித்த இறையாட்சி செய்தியை கேட்டு மக்கள் எல்லாரும் உடனே அவரை வரவேற்று ஏற்கவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றி பல விவரங்கள் தெரிந்திருந்ததால் அவரை பற்றி மேலும் அறிய முன்வரவில்லை. மாறாக ஒருவர் மற்றவரிடம் இவரை தெரியாதா, இவரது பெற்றோர் யார் என தெரியாதா என ஏளன பேச்சுகளை எடுத்துரைக்கின்றனர். நம் வாழ்க்கையிலும் இவை நிகழக்கூடும். இந்த சமுதாயத்தில் நமக்கென ஒரு பணியை இறைவன் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை நம்மை சுற்றி வாழும் சமுதாயம் அதை பயன்படுத்தாமல் போகலாம். ஆனால் பறந்து விரிந்த சமுதாயம் பயன் பெறும். இயேசு நமக்கு யார் என்று ஒவ்வொரு நாளும் இயேசுவை புதிதாக அறிகின்ற மனதை நம்மில் உருவாக்குவோம். அப்போது அவரது சாயல் நம்மில் மேலும் தெளிவாக தெரிந்திட வழி பிறக்கும். எனவே இயேசுவின் குரல் நம் உள்ளங்களில் எப்போதும் ஒலிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அக்குரலுக்கு நாம் செவிமடுத்து அவரை தயக்கமின்றி பின்தொடர வேண்டும். நம்மை பற்றி குறை கூறுவோரின் குரலுக்கு செவி கொடாமல் கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பை திறம்பட செய்ய அருள் வேண்டுவோம். பொது நலன் காக்கும் பணியாளர்களாய் நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். இறையோடு இறையருளுக்காய் காத்திருப்போம்.